1980களில் புதிய தலைமுறை கலைஞர்களின் கையில் தமிழ் சினிமா தடம் மாறிக்கொண்டிருந்தது. இசையில் தனிக்காட்டு ராஜாவாக இளையராஜா இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போது ஒரு புதிய இசையமைப்பாளரின் இசையில் பாடல் பாட வேண்டும் என்று பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியத்திற்கு அழைப்பு வந்தது. அவரும் ஆர்வமுடன் கிளம்பி வந்தார். முதல் முறையாக இசையமைக்கும் ஒருவரின் இயல்பான தடுமாற்றத்தோடு தான் உருவாக்கிய பாடலை SPB-யிடம் பாடி காட்டினார் அந்த புதிய இசையமைப்பாளர். பாடலை முழுவதுமாக கேட்ட SPB ஹார்மோனியத்தை அவர் பக்கம் திருப்பி வாசித்தவாறே, இந்த பீம்ப்ளாஸை எப்படி பிடித்தீர்கள் என்று கேட்டார். அந்த இசையமைப்பாளருக்கு எதுவும் புரியவில்லை. அப்போதைக்கு சிரித்து மழுப்பியவர் அருகிலிருந்த தனது சங்கீத ஆசானிடம் அது குறித்து கேட்டார். பீம்ப்ளாஸ் என்பது ஒரு ராகம் என்று அவர் விளக்க, அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டார் அந்த இசையமைப்பாளர். கர்நாடக இசை கற்றுக்கொண்டது இல்லை, எந்த இசைக்கருவியையும் வாசிக்க தெரியாது, இசை தொடர்பான எந்த ஒரு அனுபவமும் இல்லை. அப்படி ஒரு இசையமைப்பாளர் உருவாக்கிய பாடல்கள்தான் முன்னதாக திரையில் ஒளிர்ந்த அந்த சூப்பர் ஹிட் பாடல்கள். அந்த பாடல்களை உருவாக்கிய இசையமைப்பாளர் திரைக்கதை அமைப்பில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த கதாசிரியர், இயக்குனர், நடிகர் என பன்முகங்களை கொண்ட பாக்யராஜ். பாக்யராஜ் இசையமைப்பாளராக அறிமுகமான திரைப்படம் இது நம்ம ஆளு. எழுத்தாளர் பாலகுமாரன் இயக்கிய ஒரே படமான இது நம்ம ஆளு திரைப்படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், இசை, டைரக்ஷன், மேற்பார்வை என பல பொறுப்புகளை ஏற்றிருந்தார் பாக்யராஜ். நடிப்பு, இயக்கம் என ஏற்கனவே தமிழ் சினிமாவில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட பாக்யராஜுக்கு இசையிலும் சாதித்துவிட வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றியது இது நம்ம ஆளு திரைப்படம். படத்தில் இடம்பெற்ற 6 பாடல்களும் ஊரெங்கும் ஒலிக்க வெற்றிகரமான இசையமைப்பாளராகவும் உருவெடுத்தார் பாக்யராஜ். இது நம்ம ஆளு படத்தில் இடம்பெற்ற 6 பாடல்களில் 5 பாடல்களை SP பாலசுப்ரமணியம், S ஜானகி, பாணி ஜெயராம், சித்ரா ஆகியோர் பாடியிருந்தனர். இந்த குயில்களுடன் ஒரு காகம் என்று தானும் ஒரு பாடல் பாடியிருப்பதை தன்னடக்கத்தோடு டைட்டிலில் குறிப்பிட்டிருந்தார் பாக்யராஜ். அப்படி பாடகராகும் யோசனையும் ஒளிப்பதிவு கூட்டத்தில்தான் வந்தது. முதன்முறையாக பாக்யராஜ் ஒரு படத்திற்கு இசையமைப்பதாக விளம்பரப்படுத்திய நிலையில் வேறு யாரோ ஒருவர் இசையமைக்க பாக்யராஜ் தன் பெயரை போட்டுக் கொள்வார் என்பது போல சினிமா வட்டாரத்தில் அப்போது பேச்சுகள் அடிபட்டன. அதனால் பாடகர்களுக்கு பாடலை சொல்லிக் கொடுக்கும் நீங்களே பாடலை பாடிவிட்டால் என்ன என்று ஒளிப்பதிவாளர் சொல்ல, அதனை ஒப்புக்கொண்டு முதன்முறையாக பாடகராகவும் அறிமுகமானார் பாக்யராஜ். இது நம்ம ஆளு திரைப்படத்தின் பாடல்கள் வெற்றி பெற்ற உற்சாகத்தில் தனது அடுத்த படமான ஆராரோ ஆரிரோ படத்திற்கு இசையமைத்தார் பாக்யராஜ். அந்த படத்திலும் ஒரு பாடலை பாடி அசத்திய பாக்யராஜ் மொத்தம் 6 பாடல்களை உருவாக்கினார். அவற்றில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி இணைந்து பாடிய உன் கண்ணுக்கொரு நிலவா என்னும் மெலடி பாடல் இன்றும் இரவு நேரங்களில் நம்மை தாளாட்டிக் கொண்டிருக்கிறது. 1988ஆம் ஆண்டில் வெளியான இது நம்மாளு திரைப்படம்தான் இசையமைப்பாளராக பாக்யராஜுக்கு முதல் படம் என்றாலும் அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே காவடி சிந்து என்ற திரைப்படத்தை இயக்கி நடிக்க திட்டமிட்டிருந்தார் பாக்யராஜ். அந்த படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகலாம் என முடிவெடுத்து அதற்காக 10 பாடல்களை உருவாக்கினார். அந்த பாடல்களும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றன. ஆனால் அமலா கதாநாயகியாக நடித்த அந்த படம் பாதியிலேயே நின்று போனது. படம் வெளிவராத போதும் காவடி சிந்து படத்திற்காக பாக்யராஜ் இசையமைத்த யாரோ சொன்னாங்க என்ற பாடல் தமிழ் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டது. ஆடியோ வடிவில் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த அந்த பாடல் யூடியூபில் பவுனு பவுனுதான் படத்தின் காட்சிகளோடு இணைத்து பதிவேற்றப்பட்டுள்ளது. காவடி சிந்து படம் வெளிவராத நிலையில் அந்த படத்திற்காக தான் உருவாக்கிய 3 பாடல்களை 1990ஆம் ஆண்டு வெளியான பட்டணந்தான் போகலாமடி திரைப்படத்திற்கு கொடுத்தார் பாக்யராஜ். அவற்றில் 2 பாடல்கள் அந்த படத்திற்காக புதிதாக படமாக்கப்பட்டன. சாமக்கோழி கூவியாச்சு என்ற பாடலை ஏற்கனவே படமாக்கி வைத்திருந்தார் பாக்யராஜ். அமலாவுடன் இணைந்து பாக்யராஜ் ஆடியிருந்த அந்த பாடலை அப்படியே தங்களது படத்தில் பயன்படுத்திக் கொண்டது பட்டணந்தான் போகலாமடி படக்குழு. தான் இயக்கி பாதியில் நின்று போன படத்தின் பாடல்களை மற்றொரு திரைப்படத்திற்கு கொடுத்து உதவிய பாக்யராஜ் அப்படி பாதியில் நின்று போன மற்றொரு படத்தை முழுமையாக முடிக்க ஆசைப்பட்டார். 1977ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக ஸ்ரீதரின் இயக்கத்தில் அண்ணா நீ என் தெய்வம் என்ற படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தார் MGR. ஆனால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான நிலையில் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனது. அந்த 1977ஆம் ஆண்டில்தான் உதவி இயக்குநராக தமிழ் சினிமாவிற்குள் நுழைந்தார் பாக்யராஜ்.
அதன் பிறகு திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்த பாக்யராஜ் எம்ஜிஆரின் கலைவாரிசாக உருவெடுத்தார். அந்த காலகட்டத்தில் பாதியில் நின்று போன அண்ணா நீ என் தெய்வம் படத்தை பற்றி கேள்விப்பட்டார் பாக்யராஜ். அந்த படம் நின்று போனதால் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரை தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படும் சூழல் இருந்தது. எடுத்தவரை அந்த படத்தை பார்த்த பாக்யராஜ் அதனோடு இணைக்கும் வகையில் ஒரு புதிய கதையை எழுதினார். அந்த காலகட்டத்தில் ஒரு புதிய முயற்சியாக உருவான அவசர போலீஸ் 100 திரைப்படம் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் வெளியானது. பாக்யராஜ் எழுதி இசையமைத்து இயக்கி நடித்த அந்த படத்தில் எம்ஜிஆர் வரும் காட்சிகளில் MS விஸ்வநாதன் இசையமைத்த 2 பாடல்கள் இடம்பெற்றன. பாக்யராஜ் இசையமைத்த நாகூருப்பேட்டை மச்சானுக்கு பாடல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆராரோ ஆரிரரோ, அவசர போலீஸ் 100 என தானே எழுதி இயக்கி நடித்த படங்களுக்கு மத்தியில் பிற ஹீரோக்களின் படங்களுக்கும் இசையமைத்து கொடுத்தார் பாக்யராஜ். அந்த வகையில் விஜயகாந்த் நடித்த தென்பாண்டி சீமையிலே திரைப்படத்திற்கு இசையமைத்தார் பாக்யராஜ். விஜயகாந்தின் அன்றைய அரசியல் நிலைப்பாட்டை உணர்த்தும் வகையில் அந்த படத்தில் இடம்பெற்ற உடன்பிறப்பே ஓடிவா என்னும் பாடல் ரசிகர்களுக்கு உற்சாகமூட்டியது. 1989ஆம் ஆண்டு பிரபு சீதா நடிப்பில் உருவான பொண்ணு பார்க்க போறேன் படத்திற்கு கதை எழுதிய பாக்யராஜ் இசையமைக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். அந்த படத்தில் இடம்பெற்ற நான் உப்பு விக்க போனா என்னும் சோக பாடல் அன்றைய ரசிகர்களின் ஆறுதல் கானமாக அமைந்தது. இது நம்ம ஆளு, ஆராரோ ஆரிரரோ, அவசர போலீஸ் 100 ஆகிய படங்களை தொடர்ந்து பவுனு பவுனுதான் படத்திற்கு இசையமைத்தார் பாக்யராஜ். 90களில் புழக்கத்தில் இருந்த ஆடியோ கேசட்டில் ஒரு பக்கத்திற்கு 4 பாடல்கள் என 2 பக்கங்களிலும் மொத்தம் 8 பாடல்கள் இடம்பெற்றன. அவற்றில் தேதி 1 பாத்திருக்கு, முல்லைப்பூ வாசம், உச்சாணி கொம்பேரி ஆகிய பாடல்கள் அன்றைய பிளேலிஸ்டில் பிரதான இடத்தை பிடித்தன. சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான பாக்யராஜ் தனது முதல் படத்திற்கு கங்கை அமரனை இசையமைக்க வைத்தார். அதன் பிறகு MS விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர் கணேஷ், தேவா என பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து காலத்தால் மறக்க முடியாத காவியங்களை படைத்தார். பாக்யராஜின் படங்களுக்கு தன் இசையால் மெருகேற்றிய இளையராஜாதான் அவர் இசையமைப்பாளராக மாறுவதற்கும் காரணமாக இருந்தார். இன்று போய் நாளை வா முதல் சின்ன வீடு வரை பாக்யராஜின் 6 படங்களுக்கு இசையமைத்தார் இளையராஜா. அந்த காலகட்டத்தில் இளையராஜாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தானே இசையமைத்தால் என்ன என்று சிந்தித்தார் பாக்யராஜ். அதற்கு செயல் வடிவமும் கொடுத்தார். கோவையில் இருந்தபோது தனது நாடகங்களுக்கு இசையமைத்த சுதாகர் என்பவரிடம் இசை கற்றுக்கொள்ள முடிவெடுத்தார். அப்படி ஹார்மோனிய பெட்டியின் முன்பாக அமர்ந்தபோது தனக்கு மெட்டுக்கள் தோன்றுவதாக சொன்னார் பாக்யராஜ். அந்த இடத்திலேயே பல்லவி, சரணம் என ஒரு பாடலுக்கான மெட்டை முழுவதுமாக உருவாக்கினார் பாக்யராஜ். அதனை கண்ட சுதாகர், இனிமேல் நீங்கள் இசை கற்றுக்கொள்ள வேண்டாம், இசை குறிப்புகள் எழுதுவதற்கு ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு இசையமைக்க தொடங்குங்கள் என்று சொல்லிவிட அதன்படியே தன் படங்களுக்கு இசையமைக்க தொடங்கினார் பாக்யராஜ். கேள்வி ஞானம் இருந்தாலே இசையமைத்து விடலாம் என்ற தன் கருத்தை வலியுறுத்தும் விதமாகத்தான் இசையமைத்த முதல் படமான இது நம்ம ஆளு படத்தில் தனக்கும் சோபனாவுக்கும் இடையே ஒரு போட்டி பாடலை வைத்தார் பாக்யராஜ். தான் நடித்த 5 படங்கள், விஜயகாந்த் நடித்த தென்பாண்டி சீமையிலே, பிரபு நடித்த பொண்ணு பார்க்க போறேன் என 7 படங்களுக்கு இசையமைத்தார் பாக்யராஜ். நட்புக்காக பட்டணந்தான் போகலாமடி படத்திற்கு 3 பாடல்களையும், மோகன், SV சேகர் நடித்த சகாதேவன் மகாதேவன் படத்திற்கு 1 பாடலையும் இசையமைத்துக் கொடுத்தார். பாக்யராஜ் கடைசியாக இசையமைத்த திரைப்படம் ஞானப்பழம். அப்போது AR ரகுமான் அறிமுகமாகி நவீன ஒலிகளுக்கு ரசிகர்கள் பழகியிருந்த சூழலில் அதற்கேற்ப பாடல்களை படைத்தார் பாக்யராஜ். 6 பாடல்களை கொண்ட ஞானப்பழம் ஆல்பத்தின் ஹைலைட்டாக அமைந்தது சுஜாதா உன்னிகிருஷ்ணன் பாடிய யாருமில்லாத தீ ஒன்று என்ற மெலடி பாடல். ஒரு மனக்கசப்பால் இசையமைக்க வந்த பாக்யராஜ் தமிழ் ரசிகர்களுக்கு பல இனிமையான பாடல்களை கொடுத்தார். தனது படங்களுக்கு இசையமைத்து வெற்றி பெற்ற போதும் இசை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாக்யராஜின் ஆர்வம் குறையவில்லை. பியானோ ஒன்றை வாங்கி வந்து ஓய்வு நேரங்களிலெல்லாம் வீட்டில் அதனை இசைத்துக் கொண்டிருந்தார் பாக்யராஜ். எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம்தான் பாக்யராஜ் என்கிற மகா கலைஞனை தமிழ் சினிமாவுக்கு தந்திருக்கிறது.